Taste the Daily. தீய சக்தியிடமிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவதாரம் எடுத்து வந்த மங்கா புகழ்பெற்ற மாமணி புரட்சித் தலைவர். புரட்சித் தலைவரின் பிறந்த நாளையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் தொண்டர்களுக்கு மடல் வெளியீட்டு நிகழ்ச்சி. எம்ஜிஆருக்கு முன் எம்ஜிஆருக்கு பின் என்று பிரிக்கும் அளவிற்கு ஆட்சி செய்த புகழுக்குரியவர் நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். புரட்சித் தலைவரின் பிறந்த நாளில் மீண்டும் கழகத்தின் பொற்கால ஆட்சியை நிறுவ உறுதி ஏற்போம். குடும்ப ஆட்சியை விரட்டியடிக்க இந்த மக்கள் பணியில் அனைவரும் முழு மனதோடு ஈடுபடுவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள வந்த துணை முதல்வர் உதயநிதி ஆள் இல்லாத இடத்தில் கும்பிடு போட்டபடி சென்றது நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆள் இல்லாத இடத்தில் யாருக்கு வணக்கம் வைக்கிறார் துணை முதல்வர் என மக்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர். குருக்கள் வரார் வழிவிடுங்கோ, 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 குருக்கள் வரார் வழிவிடுங்கோ. காணும் பொங்கலை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் கூடி வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என குற்றச்சாட்டு. சென்னையின் பல்வேறு இடங்களில் முறையான பேருந்து வசதிகள் இல்லாமல் தவித்ததாகவும் பொதுமக்கள் வேதனை. பாதி போட்டிருக்கு, பாதி போடல. ஸோ அது எதுக்காக சேஃப்டிக்கு போட்டிருக்காங்கன்னா நாங்கள் போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு தெரியல. ஏன்னா பாதி இருக்கு, பாதி அங்கே இல்லை. அது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக போட்டு இங்கே செக்யூரிட்டிஸ்லாம் கொஞ்சம் போட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு வந்து இங்கே வரலாமா வரக்கூடாதுன்னா தெரியாமல் இருக்குது, என்னன்னு தெரியல. சென்னை தீவு திடலில் நடைபெற்ற இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியில் ஸ்டாலின் அரசு நடத்திய கட்டண கொள்ளையால் பொதுமக்கள் அதிருப்தி. பொருட்காட்சிக்கான 40 ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் பார்க்கிங் கட்டணம் 140 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. பார்க்கிங் சார்ஜஸ் ரொம்ப அதிகம் தான். அதுவும் இல்லாமல் பார்க்கிங் விடுறதுக்கு வண்டி உள்ளே இல்லை, வெளியில் தான் நிறுத்த வைக்கிறாங்க. ஃபுல் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுனாக்கா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு டோக்கன் போட்டு உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த டிக்கெட்டு 40 ரூபா தான் உள்ளே போகுது, ஆனால் இங்கே 70 ரூபா கேட்குறாங்க. இதுதான் நாங்கள் 2 பேர் பார்க்கலாம் போயிட்டு அங்கே உள்ள வேறு வழி இல்லை. குழந்தைங்க ஆசைப்பட்டு தான் வரோம். ரொம்ப காசு அதிகமாக, பார்க்கிங் சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. மதுரை பாலமேடு அருகே ஸ்டாலின் அரசு சாதிய பாகுபாட்டுடன் நடந்து கொள்வதாக கூறி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்த பட்டியல் சமூக மக்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பட்டியல் சமூக மக்களின் மாட்டை கரைமாடாக அவிழ்க்கலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் மாட்டை அவிழ்க்காமல் ஸ்டாலின் அரசு பாகுபாடு காட்டுவதாக குற்றச்சாட்டு. பாலமேடு ஜல்லிக்கட்டின் போது செய்தியாளர்களிடம் மிரட்டும் தோணியில் பேசிய அமைச்சர் மூர்த்தி, நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் பட்டியல் சமூக மக்களின் கோவில் காளையை அவிழ்க்காதது குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களால் போலி சமத்துவ நாயகர்களின் முகத்திரை கிழிந்தது. தவறான கேள்வி. நீங்க இது தவறான கேள்வி. சென்னையில் காணும் பொங்கலை முன்னிட்டு 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக ஸ்டாலின் அரசு கதை சொல்லி வரும் நிலையில் பேருந்து கிடைக்காமல் திண்டாடும் பொதுமக்கள். பேருந்து கிடைக்காமல் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவியதாக பொதுமக்கள் வேதனை. பஸ் கிடைக்கல, பஸ் ரேரா இருக்கு, பஸ் எல்லாம் ரஷ்ஷா இருக்கு, ரேரா இருக்கு, பஸ் வரவே இல்லை. ஆஃப் அன் ஹவருக்கு தான் வருது. ஆனா வண்டி வரது ரேரா இருக்கு. நாங்க காலையில வந்தோம், வண்டியே கிடைக்கல. பஸ் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுது. இப்ப ஆட்டோ பிடிச்சி வரோம். நாங்க கிண்டி அங்கிருந்து இங்க சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல் இருந்து ஒரு வண்டி வந்து திருப்பி இங்க வரணும். கஷ்டம் தான். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே காணும் பொங்கலை முன்னிட்டு தாமிரபரணி ஆற்றங்கரையில் குவிந்த பொதுமக்கள். ஆற்று மணலில் கபடி விளையாடி பட்டம் விட்டு கயிறு இழுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
சென்னை மயிலாப்பூரில் தனது 14 வயது மகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அந்த வீடியோக்களை இணையத்தில் விற்பனை செய்த கொடூர தந்தை பிடிபட்டார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஸ்டாலின் அரசு தீவிரமாக கண்காணிக்காததால் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் அருகே கஞ்சா விற்பனையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கஞ்சா வியாபாரி அடித்து கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் தங்கு தடையின்றி நடைபெற்று வரும் கஞ்சா வியாபாரத்தால் குற்றங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் விரைவு ரயில் பெட்டியில் கேட்பாரற்று கிடந்த 12 கிலோ கஞ்சா பிடிபட்டது. திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பல் மருத்துவரின் வீட்டில் 136 பவுன் தங்க நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் கொள்ளை. பொங்கல் விடுமுறையில் ஊருக்கு சென்றவரின் வீட்டில் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டிய நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத சூழல் இருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னையில் பல்வேறு கொலை வழக்குகளில் தேடப்பட்டு வந்த பாம் சரவணன் மீது காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தால் பரபரப்பு. குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி விரிவாக விசாரிக்க வேண்டிய காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுப்பது ஏன் என மக்கள் கேள்வி. பிரபல ரவுடி பாம் சரவணன் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட நிலையில் யாருக்காக அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என அவரது மனைவி கேள்வி. பாம் சரவணன் கைது செய்யப்பட்ட பிறகு குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் கொடுக்கப்படாதது ஏன் என கேள்வி எழுப்பியதுடன் காவல்துறை போலி என்கவுண்டர்களை செய்வதாகவும் குற்றச்சாட்டு. காவல்துறை செக்யூர் பண்ணி 24 ஹவர்ஸ்ல எனக்கு இன்டிமேஷன் கொடுக்கல. எதற்காக குடும்பத்தாருக்கு காவல்துறை இன்டிமேட் பண்ணல? முதல் கேள்வி. ரெண்டாவது, அவங்கள செக்யூர் பண்ணீங்க சரி, இதுவரையும் 20 வருஷம் அவங்களோட இந்த மாதிரி ஹிஸ்டரி ஷீட்டை நீங்க மெயின்டைன் பண்றீங்க. எந்த வழக்குலயும் அவங்கள சார்ந்தவங்கள 20 வருஷத்துல சென்னை சுற்றுப்புறத்திலேயோ ஒருத்தரையும் இதுவரையும் அரெஸ்ட் பண்ணதில்லை. அது இல்லாம இத்தனை வழக்கு இருக்கு அத்தனை வழக்கு இருக்குன்னு சொல்றீங்க. ஹெச்எஸ் மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க புட்ட போட்டு வச்சிருக்கீங்க. சரி பரவாயில்ல, அதை நான் சட்டப்படி சந்திச்சுக்கிறேன். இருக்க கேஸே இல்லாம வாரண்ட்ல இருக்கிற ஒருத்தரை சுட வேண்டிய காரணம் என்ன? அப்ப யாரோட தூண்டுதல் பேர்ல நீங்க சுட்டிருக்கீங்க? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவரையும் அவரது அடிபொடிகளையும் கிராம மக்கள் அடித்து துவைத்ததால் பரபரப்பு. பெண் ஒருவரை தகாத உறவுக்கு அழைத்து அடியாட்களுடன் தொடர்ந்து அராஜகம் செய்து வந்ததாக சொல்லப்படும் நிலையில் தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் எலுமிச்சங்கரி கிராமத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாற்றுத்திறனாளி தீக்குளித்த சம்பவத்தால் அதிர்ச்சி. சமத்துவம், சமூக நீதி என கதை சொல்லும் திராவிட மாடல் ஆட்சியில் திமுக உடன்பிறப்புகளின் கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் அதிகரித்து விட்டதாக மக்கள் ஆதங்கம். தமிழகத்தில் மழை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நெல் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரிசி விலை உயரும் அபாயம் இருப்பதாக தகவல். தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 91 லட்சம் டன் அரிசி தேவைப்படும் நிலையில் நடப்பாண்டில் 70 லட்சம் டன் மட்டுமே உற்பத்தி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் வடலிவிளை கிராமத்தில் ஆண்களுக்கு நிகராக இளவட்டக்கல் தூக்கி பரிசுகளை அள்ளிய பெண்கள். 55 கிலோ எடை கொண்ட இளவட்டக்கல்லை தூக்கி 23 முறை கழுத்தை சுற்றி அசத்திய இளம்பெண். சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டி அருகே 2 சிறுவர்கள் குட்டையில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழப்பு. மாட்டுப் பொங்கலையொட்டி ஆடுகளை குட்டையில் குளிப்பாட்ட சென்றபோது நிகழ்ந்த சோகம். நெல்லை மாவட்டம் சிவஞானபுரத்தில் தனியாருக்கு சொந்தமான காற்றாலையில் மின்கசிவு காரணமாக திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. இந்த தீ விபத்தில் காற்றாலை முற்றிலும் எரிந்து நாசமானது. தொடர் விடுமுறை காரணமாக குற்றால அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள்.
சுற்றுலா பயணிகள் வருகையால் சிறு கடை வியாபாரிகள் மகிழ்ச்சி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திருவூடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தலைநகர் டெல்லியில் கடுமையான பனிப்பொழிவுக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கடும் பனிமூட்டத்தால் விமானம் மற்றும் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் பிரபல ஹிந்தி நடிகர் சாயிப் அலிகானை மர்ம நபர்கள் கத்தியால் குத்தியதால் பரபரப்பு. மைனாரிட்டி பாஜக ஆட்சி செய்யும் மகாராஷ்டிராவில் பிரபலங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவது அம்பலம். விண்ணில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் இஸ்ரோவின் ஸ்பேடெக்ஸ் திட்டம் வெற்றி. விண்வெளி டாக்கிங் பரிசோதனை திட்டத்தின் வழியே 2 செயற்கைக்கோள்களும் ஒன்றிணைக்கப்பட்டன. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 2 ஆண்டுகளாக நடந்து வந்த போர் முடிவுக்கு வந்தது. போர் நிறுத்தம் ஒப்பந்தம் கையெழுத்தானதை தொடர்ந்து காசாவிலிருந்து இஸ்ரோ படைகள் வெளியேற உள்ளன. ஜப்பானைச் சேர்ந்த தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனங்களின் லேண்டர் சாதனைகளுடன் விண்ணில் சீறி பாய்ந்து ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட் அமெரிக்க விண்வெளி ஆய்வு அமைப்பான நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து நிலவை நோக்கி நேற்று புறப்பட்டது. ஐஎஸ்எல் கால்பந்து தொடரில் சென்னை, முகமதின் ஆகிய அணிகள் ஆடிய ஆட்டம் டிரா ஆனது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. அட்டகத்தி தினேஷ் நடிக்கும் கருப்பு பல்சர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. முரளி கிருஷ்ண இயக்கத்தில் உருவாகும் இந்த திரைப்படம் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. விக்ரம் பிரபு நடிக்கும் காதி படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியீடு. அனுஷ்கா ஷெட்டி நடித்து வரும் இத்திரைப்படத்தின் மூலம் விக்ரம் பிரபு தெலுங்கு திரையுலகில் கால் பதிக்க இருக்கிறார்.